ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸுக்கு எவ்வளோ டிடக்ஷன், அதாவது எக்ஸம்ஷன் அமௌண்ட் என்ன, அதுக்குரிய ரூல்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே போல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்க ப்ராப்ளமும் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் 11 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அலவன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் இருக்குது, ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ் இருக்குது, பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ். ஓகே, இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸம்ஷன் யாருக்கு அப்படின்ற ரூல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் டிடக்ஷன் உண்டு, அதாவது எக்ஸம்ஷன் உண்டு. ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் எக்ஸம்ஷன் கிடையாது, டிடக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி எந்த மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கேல்குலேஷன் போடணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்குரிய டிடக்ஷன் எந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 16 ஆஃப் 2 அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி மைனஸ் பண்ணணும் இந்த டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சேலரி ஃபார்மேட்டை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஹெட்டிங்கில் எப்படி ஃபார்மேட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டு கிராஸ் சேலரி என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த டிடக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதில் இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 16(2)ல் வருது பாருங்கள், உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா அதாவது என்ன ரூல்ஸ், எந்த அமௌண்ட் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு, எம்ப்ளாயி எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணினாரு அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 20% ஆஃப் பேசிக் சேலரி, இங்கே பேசிக் சேலரி அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க பேசிக் சேலரி தான். நீங்கள் ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ப்ளஸ் என்ன பண்ணுவீங்க, பர்சன்டேஜ் கமிஷன் ஆட் பண்ணி அதை தான் சேலரின்னு எடுத்துப்பீங்க. இங்கே அந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் நீங்கள் சேலரிக்கு பண்ணவே தேவையில்லை. உங்களோட ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் சேலரி அல்லது பேசிக் பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் 20% கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்சல்யூட் லிமிட் வந்து 5000. இந்த 3 அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இதில் விச்சவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து நீங்கள் டிடக்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே, ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் 20% ஆஃப் த பேசிக் சேலரி கேல்குலேட் பண்ணணும். இந்த அப்சல்யூட் லிமிட்டை எடுத்து எழுதிக்கணும். இந்த 3த்தில் எந்த அமௌண்ட் லெஸ்ஸோ அதுதான் என்னது, டிடக்ஷன். இப்போ நம்ம இதில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 5 ப்ராப்ளமில் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்ரீசங்கர் அப்படின்றவரோட சேலரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி இன்ஃபர்மேஷனில் 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீசங்கர் அப்படின்றவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவரோட என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் என்ன. ஸோ நீங்கள் இதுக்கு கேல்குலேட் பண்ணணும். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னும் போது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
Sri Shankar is an employee of RBI since April 1953 and receiving entertainment allowance since then கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து கவின் லிமிட்டடில் இருக்கார் ஸ்ரீ சங்கர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். இதில் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்கு டிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆர்பிஐ கவின் லிமிட்டட் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்பிஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன், அதாவது அது வந்து ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் லோக்கல் அத்தாரிட்டிலெல்லாம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் வராது, அதனால அவங்களுக்கு டிடக்ஷன் கிடையாது. ஓகே, இந்த கவின் லிமிட்டட் அப்படின்றது ப்ரைவேட் கம்பெனி, ஸோ அதுக்கும் நீங்கள் கேல்குலேஷன் போட தேவையில்லை. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேஷன் போடணும். ஸோ அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்றத எடுத்து எழுதியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து எழுதிடணும். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு 12,000. அடுத்து 20% ஆஃப் த பேசிக் சேலரி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேசிக் சேலரினா அந்த பேசிக் சேலரியை மட்டும் எடுங்க, பேசிக் பேனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 90,000ல் 20% கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு லிமிட் 5,000. இந்த 3 அமௌண்ட்டில் விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஓகே, இதுதான் டிடக்ஷன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில். இப்போ உங்களுக்கு டாக்டர் எம்வி நாகராஜன் இவரோட இன்கம் டேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 ப்ராப்ளம் நான் சொல்லித்தரேன். எதுக்காக இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தில் அந்த எம்ப்ளாயி என்னவா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ரைவேட் எம்ப்ளாயி. இந்த ப்ராப்ளம் வந்து டிஎஸ் ரெட்டி புக்கில் இல்லை, அதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் மிஸ்டர் கலா இஸ் அ ப்ரைவேட் எம்ப்ளாயி கெட்ஸ் 80,000 per annum. In addition, she received 20,000 as entertainment allowance. Calculate exempted entertainment allowance அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரைவேட் எம்ப்ளாயி இந்த வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் என்ன எழுதிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதும்போது அந்த எம்ப்ளாயி நேம் எழுதிட்டு cannot claim the exemption because she is ப்ரைவேட் எம்ப்ளாயி இல்லையா, அதை எடுத்து எழுதிடணும். இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த சம்மும் பாருங்கள், டிவிஎஸ் லிமிடெட். உங்களுக்கே தெரியும் டிவிஎஸ் லிமிடெட் அப்படின்றது ப்ரைவேட் கம்பெனி தான் இல்லையா. ஸோ அதனால் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடையாது, தேர்ஃபோர் த எக்ஸம்டட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து நில், எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் எம்ப்ளாயியா அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, அந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கேல்குலேஷன் போடுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 90 ப்ராப்ளம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ராஜா ஆன் எம்ப்ளாயி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கெட்ஸ் 6,000 per month ஆஸ் பேசிக் சேலரி. பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. அவரோட என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 1,500 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட டிடக்ஷன் என்ன அண்டர் செக்ஷன் 16 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எம்ப்ளாயி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். எப்போவுமே இந்த ப்ராப்ளம் போடும்போது இந்த ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸம்டட் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(2). ஓகே, 5 மார்க்கில் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. 10 மார்க்கில் போடும்போது நான் சொன்னேன் இல்லையா, சேலரி ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிவிட்டு கடைசி அந்த கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த டிடக்ஷனை நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ கேல்குலேட் பண்ணி எக்ஸம்ஷன் என்னவோ அதை டிடக்ஷனுக்கு எடுத்து எழுதணும். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் ரிசீவ்டு, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ட் ரிசீவ்டு என்னவோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ப்ராப்ளமில் நம்ம அவருக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்றது. என்ன அமௌண்ட் அப்படின்னு பாருங்கள்,
1500 பெர் மந்த் அவர் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ பெர் மந்த் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 12 மந்த்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 1500 இன்ட்டு 12 அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணுறேன். கேல்குலேட் பண்ணினா நமக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்குது, 18,000. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20% ஆஃப் த பேசிக் பே என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். இப்போ பேசிக் பேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. பெர் மந்த் 6,000 பேசிக் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6,000 அப்படின்னா நீங்கள் இன்ட்டு 12ன்னு போட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் 20% கேல்குலேட் பண்ணுங்கள். இந்த கேல்குலேஷன் போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 14,400. ஓகே. ஸோ அப்சல்யூட் லிமிட் அலோடு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸுக்கு ஸ்பெசிஃபைடு லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிமிட் என்னென்னா 5,000. ஸோ இந்த அமௌண்ட்டில் மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இந்த கம்பேர் பண்ணி எது வந்து லெஸ்ஸோ கம்மியாக இருக்குது, விச்சவர் லெஸ், அதுதான் என்னது எக்ஸம்ஷன். ஸோ இங்கே வந்து எந்த அமௌண்ட் எக்ஸம்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷனை இங்கே எழுதிக்கோங்க. நான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணிவிட்டு நான் கீழே ஆன்சர் எடுத்து எழுதணும். லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் 5,000. ஓகே. எது கம்மியான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ எக்ஸம்ஷன் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸஸ் என்னென்னு எழுதணும், 5,000 அப்படின்னு எடுத்து எழுதணும். அண்டர் செக்ஷன் 16(2) அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருவோமா. எக்ஸசைஸ் நம்பர் 91 அண்ட் 92 நம்ம பார்க்கலாம். 91ல் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், விஜே எம்ப்ளாயி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கெட்ஸ் 10,000 பெர் மந்த் ஆஸ் பேசிக் சேலரி. பெர் மந்த் பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 2,500 பெர் மந்த்து. இதே சேம் மாடல் தான். நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாம் போடலை, ஜஸ்ட்டு கேல்குலேஷன் மட்டும் நான் போட்டு காட்டிடுறேன். எக்ஸசைஸ் நம்பர் 91. ஓகே. ஸோ 91ல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ட் ரிசீவ்டு என்னவோ அதை எடுத்து எழுதிடலாம். அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு இப்போ நம்ம ப்ராப்ளமில் ரீட் பண்ணினோம் இல்லையா, 2,500 பெர் மந்த்து. அந்த 2,500 பெர் மந்த்தை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கேல்குலேட் பண்ணிக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 2,500 இன்ட்டு 12 கேல்குலேட் பண்ணினா 30,000. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து 20% ஆஃப் த பேசிக் பே நம்ம என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ப்ராப்ளமில் நமக்கு பேசிக் பே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பேசிக் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பெர் மந்த்து. 10,000 பெர் மந்த் இன்ட்டு 12 கேல்குலேட் பண்ணினா எவ்வளோ வரும் நமக்கு, அதில் 20%, 1,20,000 வரும். அதில் 20% கேல்குலேட் பண்ணினா 24,000 கிடைக்கும் நமக்கு. அண்ட் அப்சல்யூட் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 இல்லையா. ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த 3 அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எது வந்து விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 5,000 தான். ஸோ நீங்கள் எடுத்து எழுதணும். லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் ₹5,000. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 16(2) அப்படின்னு போட்டு நீங்கள் எடுத்து எழுதணும். பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் டிடக்ஷன்ஸில் காட்டணும். இதே மாதிரி 92ல் கேல்குலேஷன் எப்படின்னு பாருங்கள். மிஸ்டர் இப்ராஹிம் எம்ப்ளாய்டு இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். அவரோட பேசிக் சேலரி டிஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 16,000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 இயருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ கொடுத்துருக்காங்க. அப்போ பேசிக் சேலரியில் நீங்கள் டிஏ எடுத்துக்கணுமான்னா கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் அவங்க கொடுத்துருக்க பேசிக் சேலரியை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமில் எப்படி கேல்குலேஷன் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 92 ப்ராப்ளம். ஓகே. ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. 16,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 16,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து 20% ஆஃப் த பேசிக் பே இல்லையா. ஸோ பேசிக் பேக்கு பேசிக் சேலரி மட்டும் எடுத்துக்கோங்க, 3 lakhs. இந்த 3 lakhsல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20% கேல்குலேட் பண்ணணும். 3 lakhsல 20% கேல்குலேட் பண்ணினா நமக்கு 60,000 கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த 60,000 எடுத்து எழுதிக்கிறேன். அப்சல்யூட் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 அகைன். இப்போ இந்த ப்ராப்ளம்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா லீஸ்ட் அமௌண்ட் இஸ் 5,000. ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(2) என்ன தான் கிடைக்கும் நமக்கு, 5,000 தான் டிடக்ஷன் எலிஜிபிள். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.